கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் தட்டிட்டு வாங்க. இப்ப டிராமாவோட ஓப்பனிங்ல ஒரு குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு நம்ம கதையில ஒரு முக்கியமான கேரக்டர்ல இருக்கா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் போட்டு வயலின் வாச்சிட்டு இருக்கா. அந்த ரோட்டு பக்கமா நடந்து போனவங்க பார்க்க அந்த பொண்ணு இவ்வளவு குட்டியா இருக்கா, ஏமா வயலின் வாசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வயலின் வாச்சு எங்க அம்மாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்னு ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளுக்கு உடம்பு சரியில்லை, இவளை காப்பாத்துறதுக்காக தான் அவளோட பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த குட்டி பொண்ணு அவங்களோட சோக கதையை சொன்ன உடனே அவங்கள பாத்தீங்கன்னா, சரி உன்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பிறந்ததுல இருந்து என்னோட அப்பாவே பார்த்தது இல்ல, நான் வயலின் வாச்சதை பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்க, அவங்களும் முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு காஸ்ட்லியான கார் ஓட்டிட்டு வந்து ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வர குட்டி பொண்ணு காப்பாத்திட்டு இருக்கா. இப்ப அந்த காரை விட்டு அந்த பணக்கார பொண்ணு இறங்கி வந்துட்டு, அப்பாடா என் காருக்கு எதுவும் ஆகலைன்னு இவ திமிரு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயினோட குழந்தைய பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்தா நீங்க என் அம்மாவை இடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஒண்ணு இல்லாத பிச்சைக்காரி மாதிரி இருந்துட்டு என்னைய கேள்வி கேக்குறியா, என் காருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா உங்க எல்லாரையும் ஒரு வழி ஆக்கியிருப்பேன்னு அவ மனசாட்சி இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா ஒழுங்கா தள்ளி போன குட்டி பொண்ணை புடிச்சு கீழே தள்ளி விட, அவ கையில வச்சிருந்த கிட்டார் கீழே விழுந்து உடைஞ்சு போயிருது. இப்ப அந்த கிட்டார கூட்டத்துல உள்ள ஒரு ஆள் பாத்துட்டு, இந்த கிட்டார் ஹூவோட கிட்டார் ஆச்சே, அதுவும் ரொம்ப காஸ்ட்லியானது, இது எப்படி இந்த சாதாரண குழந்தைகிட்டன்னு அந்த ஆளு வேகமா அந்த இடத்த விட்டு ஹூ கிட்ட சொல்ல போயிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ தான் அந்த ஹூ. இப்ப ஹீரோவை பார்த்தவொன்னே அவங்க எல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா கண்டுக்காம இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஹீரோ ஹீரோயினுக்கு எப்படி இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்றத பத்தி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துலதான் காட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வயலின் வாசிக்கிறதுல பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்திருப்பா. இவ இப்படி வயலின் வாச்சிட்டு அவளோட பேக் ஸ்டேஜுக்கு வர, அவளை பார்க்க அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் வரா. உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நான் பிரெக்னண்டா இருக்கேன், இந்த விஷயத்த பத்தி அவர்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்ல, உண்மையாவா, என்னால நம்பவே முடியல, 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதுன்னு சொல்ல, சரி நான் உடனே அவரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறேன்னு ஹீரோயின் கிளம்பும் போது அந்த இடத்துக்கு ஒரு பணக்கார பையன் ஷூவா தான் வரான். இவனை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆடியன்ஸா உட்காந்து இவ வயலின் வாசிக்கிறத பாத்துட்டு அவ அழகுல மயங்கி இப்ப அவகிட்ட தப்பா நடக்கிறதுக்காக வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உன் அழகுல உண்மையாவே நான் ரொம்ப மயங்கி போயிட்டேன், எனக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருன்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் அவரை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்க அந்த அளவு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவளோட ஹேர் பின் எடுத்து அந்த ஆளு கண்ணிலே குத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நடந்ததை சொல்லலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ அவன் தாத்தா கூட பேசிட்டு இருக்கான். தாத்தா என்ன சொல்றாருன்னா, எங்க பாருடா, உனக்கு பிரெயின்ல கேன்சர் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா அந்த பொண்ணை நீ பிரேக்கப் பண்ணியே ஆகணும், அந்த வெண்ணு கூட நீ சுத்துற வேலையை வச்சுக்காத, அவளை நீ என்னைக்கு பிரேக்கப் பண்றியோ அன்னைக்குதான் உனக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்ல, என்னதே உனக்கு பிரெயின் கேன்சரானு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கத உங்ககிட்ட சொல்றதை விட உன் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இவ தாத்தா போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க வரா. இப்ப இவ ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ஏன் என்ன பார்க்க வரல, நான் சீக்கிரமே குணமாயிருவேன் டாக்டர் சொன்னாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோட கையில லைட்டா அடிபட்டிருக்கு, அவன் கண்ணை குத்திட்டு வரும்போது இவ கையில அடிபட்டிருக்கும். என்னாச்சும் கையில அடிபட்டிருக்குன்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல சின்ன கீரல் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றனா, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறா. இவ இப்படி சொல்ல உடனே ஹீரோவோட முகமே மாறி போயிருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இங்க பாரு, எனக்கு தேவை பணம் மட்டும்தான், நான் பணக்காரனை தான் காதலிக்கிறேன், உன்ன மாதிரி சாதாரண மனுஷனை காதலிச்சுட்டு என்னால எப்படி நல்ல வாழ்க்கை வாழ முடியும், எனக்கு ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்ட் தான் தேவை, நீ தேவையில்லைன்னு சொல்ல, நான் சொல்றத பொறுமையா கேளுன்னு ஹீரோ பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்ற விஷயத்த அவகிட்ட சொல்லியிருக்காமே லவ் பண்ணியிருப்பான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவனை இப்படியே விட்டா கண்டிப்பா இவன் பின்னாடி வருவான், இவன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதானே ஹேர் பின் எடுத்து ஹீரோவோட நெஞ்சிலே குத்திட்டு, எங்க பாரு, என்ன முழுசா மறந்துரு, இனிமே நான் உன் வாழ்க்கையில வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க தாத்தாவும் அவங்க ஆளுங்களும் தான் வராங்க. ஹீரோ இப்படி ஒரு நிலைமையில இருக்கத பார்த்தவன ஹீரோவை காப்பாத்தி தாத்தா ட்ரீட்மெண்ட்காக ஃபாரின் அனுப்புறாரு. ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட் முடிச்சு பிசினஸ் மேன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அவனோட ஊருக்கு வரான். அவனை இன்டர்வியூ எடுக்க தான் இவ்வளவு பேரு நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, ஒன்னு இன்டர்வியூ எடுக்க தான் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, நீ கண்டுக்காம போயிட்டு இருக்கான்னு சொல்ல, எனக்கு இவங்களை பத்தி எல்லாம் கவலை இல்ல அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, அந்த வயலின் பார்த்ததா ஹீரோக்கு ஒரு ஆள் கால் பண்ணி சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அதாவது நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு. இவன் இப்படி வந்துட்டு இருக்க, இந்த சைடு அந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறேன்னு அவளோட வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துட, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே இவ போய் பக்கத்துல பேசிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த சுத்தி பாக்குறான். இந்த மாதிரி ஒரு இடத்துலயே அவ வாழ்ந்துட்டு இருக்கா, பணம்னு அலைஞ்சிட்டு இருந்தா கண்டிப்பா பணக்கார வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பா அப்படின்னு, எங்க அந்த வயலின் அப்படின்னு சொல்லி கேட்க,
இப்ப ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, அது ஒரு உடைஞ்சு போன சாதாரண வயலின். அதுக்காக ஏன் நீ இப்படி டென்ஷன் ஆயிக்கிற? இந்த வயலின் கதையெல்லாம் விட்டு தள்ளு. தாத்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்ல, இந்த வாழ்க்கையில நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இவன் இப்படி கிளம்பி வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்து அவ வாயிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அத பார்த்தவொன்னே குட்டி பொண்ணு அழுதுட்டு இருக்க. அவங்க கூட சேர்ந்து பிச்சை எடுக்கிறவங்க எல்லாரும் ஹீரோயின கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் பாத்தீங்கன்னா, "உங்க அம்மாக்கு நெறைய ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கும்மா. நீ பொறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாக்கு இந்த ப்ளீடிங் பிரச்சனை இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குன்னு" டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நிறமாசமா இருக்கும்போது அவள 2, 3 பேர் தேடிட்டு இருப்பாங்க. இப்ப இவ அவங்க கிட்ட மாட்டாம அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வரலான்னு வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயினுக்கு டெலிவரி ஆயிரும். ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்க்காம ஹீரோயின் அவளுக்கு அவளே டெலிவரி பார்த்துருவா. அதனால தான் ஹீரோயினுக்கு இப்படி ஹெவி ப்ளீடிங் பிரச்சனை வந்திருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் காட்டுனதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மாவ காப்பாத்துறதுக்கு 1,000,000 பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல, டாக்டர் கண்டிப்பா எங்க அம்மாவ நான் காப்பாத்துவேன். ப்ளீஸ் எங்க அம்மாவ அதுவரைக்கும் பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவங்க கூட பிச்சை எடுக்கிறவங்கள பாத்தீங்கன்னா, இங்க பாரும்மா 1,000,000 பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? நம்மளே ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க எப்படியாவது எங்க அம்மாவ காப்பாத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு நியூஸ்ல ஹீரோயினோட வயலின் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த வயலின எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு நெறைய பணம் தருவோம்ன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இத இவங்க எல்லாரும் பார்த்தோன்ன, "அம்மாடி அந்த மாரி வயலின் உன்கிட்ட இருக்குல்ல, அந்த வயலின குடுத்து உங்க அம்மாவ காப்பாத்திடலான்னு" சொல்ல, சரி வாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த இடத்துக்கு போலான்னு இவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினோட குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, பசி தாங்காம குப்பை தொட்டியில போய் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கு. அத அந்த வழியா போறவங்க பார்க்குறாங்க. பாவம் இந்த பொண்ணு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம, ஒருவேளை சாப்பாடு இல்லாம கூட இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு, அந்த குழந்தைய பார்த்து பாவப்பட்டுட்டு போயிட்டு இருக்கு. அங்க குப்பையில இருக்க பன்ன எடுத்து இந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப இந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல ஒரு அழகான குட்டி ஃபேமிலி போயிட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா, குழந்தைன்னு. அத பார்த்த உடனே இந்த குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அப்பா, அம்மா இருக்காங்க. ஆனா எனக்கு அம்மா மட்டும் தானே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப குட்டி குழந்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின பார்க்கறதுக்காக தான் வருது. அந்த குழந்தை வயலின் வாச்சு காசு சேர்த்திருக்கும் இல்லையா? அந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து, "அம்மா என்கிட்ட இவ்ளோ தான் இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா 1,000,000 பணம் சேமிச்சு, இந்த பணத்த வச்சு உங்கள காப்பாத்துவேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு இவங்க மேல இறக்கப்பட்டாங்களே, அவங்க எல்லாரும் தான் வராங்க. இப்ப அவங்க எல்லாரும் வந்து, "இந்தா இது என்னோட பணம், இது என்னோட பணம்னு" அவங்க சம்பாதிச்ச எல்லாத்தையும் குடுத்துட்டு இருக்க. அது எல்லாத்தையும் இந்த குட்டி பாப்பா வாங்கிட்டு, "எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ. கண்டிப்பா நீங்க பண்ண உதவிய நான் மறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு இருக்கு. "உங்கள மாரி நல்ல மனுஷங்கள நான் பார்த்ததே இல்ல. என் அம்மாக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தாத்தா, பாட்டின்னு" சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும்மா. உனக்கு உதவி பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறோம்னு" அவங்க கூட இருக்கவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "தாத்தா ஒரு வேலை பார்த்திருக்கேன். அந்த வேலைய பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், அம்மாவ காப்பாத்த காசு கிடைக்கும். இனிமே நம்மலாம் பிச்சைக்காரங்க கிடையாது. நம்ம கூட வேலை கிடைக்க போது வாங்க போலான்னு" எல்லாரும் ஒரு பணக்கார வீட்ல வேலைக்காரங்களா சேர்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பணக்கார வீட்டுக்குள்ள போகலான்னு பாக்க, அந்த இடத்துல உள்ள செக்யூரிட்டி ஆளு உள்ள விடமாட்டேங்கிறான். "உங்களலாம் பார்த்தா பிச்சைக்காரங்க மாரி இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுலாம் உள்ள வராதீங்க. வேற ட்ரெஸ் போட்டு தான் வரணும்னு" சொல்லிட்டு இருக்க. "சார் வயலின் வாசிக்கிறதுக்காக ஆள் வேணும்னு கேட்டீங்க. இந்த குட்டி பொண்ணு சூப்பரா வயலின் வாசிப்பான்னு" சொல்லிட்டு இருக்க. ஆனா இப்படியே வரக்கூடாது. ட்ரெஸ் மாத்திட்டு தான் வரணும்னு அவங்க சொல்ல, இவங்க எல்லாம் முழிச்சுட்டு இருக்காங்க. எப்புட்றா ட்ரெஸ் மாத்திட்டு வர்றதுன்னு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த பணக்கார வீட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. அந்த பணக்கார வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டில இருக்கவங்க எல்லாருமே பயங்கர பணக்காரவங்க. இப்ப அந்த பார்ட்டில அன்னைக்கு கார் எடுத்துட்டு வந்து ஹீரோயின இடிக்க பார்த்தா இல்லையா? அந்த பொண்ணுமே இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் பார்ட்டிய என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த குட்டி பாப்பா வயலின் வாசிக்கலான்னு உள்ள வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த குட்டி பாப்பாவ பார்த்த உடனே, "நீ இந்த பிச்சைக்காரி தானே? உன்ன யாரு உள்ள விட்டது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இந்த இடத்துக்கு வயலின் வாசிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு" குட்டி பாப்பா சொல்ல, "நீ வந்ததுனால இந்த இடமே அழுக்காயிருச்சு. ஒழுங்கா அந்த இடத்த தொட" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. குட்டி பாப்பாவும் சரின்னு தொடச்சிட்டு இருக்கு. இப்ப குட்டி பாப்பா எப்படி தொடச்ச உடனே, "உன் மேல இருந்து கெட்ட வாடை வருது. உன்ன யாரு உள்ள விட்டது? பாடிகார்ட் இந்த குட்டி பாப்பாவ தூக்கி வெளிய போடுங்கன்னு" சொல்ல, "மேடம் இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் வயலின் வாசிச்சா தான் எனக்கு காசு கிடைக்கும்னு" சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம குட்டி பாப்பாவ தூக்கி வெளிய போட்டுர்றா. இப்ப அந்த குட்டி பாப்பாவ வெளிய போட்ட உடனே, "கவலைப்படாதம்மா விடும்மா. இந்த வேலை இல்லன்னா என்ன? நமக்கு வேற வேலை கிடைச்சிரும்னு" அங்க உள்ள எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப குட்டி பாப்பா வெளிய நின்னு வயலின் வாசிக்க ஆரம்பிக்குது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோயின் எப்படி சொல்லிக் குடுத்தாலும், அதே மாரி அதே டோன்ல வாசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் வருது. ஹீரோ இந்த பார்ட்டில கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். இப்ப ஹீரோ வந்தோனே அவங்க தாத்தா பாத்தீங்கன்னா, "டேய் நான் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் பேர குழந்தைங்க பெத்துக்கங்கடான்னு" சொல்ல, "என்ன நடந்தாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பேர குழந்தை இந்த கனவுல கூட நடக்காதுன்னு" சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்குள்ள போகலான்னு வந்துட்டு இருக்க. தாத்தா பாத்தீங்கன்னா அவங்க சாமி சிலைய கையில வச்சுட்டு, "டேய் கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவரு உனக்கு குழந்தைய குடுப்பாருன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட தம்பி கலாய்ச்சிட்டு இருக்கான்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "வா உள்ள போலாம்" அப்படின்னு இவங்க வந்துட்டு இருக்க, குட்டி பாப்பா வாசிக்கிற வயலின் சவுண்ட் கேட்ட உடனே, எல்லாரும் குட்டி பாப்பா கிட்ட ஓடி வராங்க. இப்ப தாத்தா அந்த குட்டி பாப்பாவ பார்த்த உடனே, "டேய் இந்த குழந்தை பார்க்கறதுக்கு சின்ன வயசுல உன்ன பார்த்த மாரியே இருக்குடான்னு" சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்கான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "நான் கடவுள நம்புனது வீண் போகல. கேட்ட உடனே கடவுள் இவ்ளோ பெரிய பேர குழந்தைய குடுத்துட்டாரேன்னு" அவரு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, ஹீரோ குழந்தை கையில வச்சிருக்க வயலின பார்க்குறான். அதுல பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட அந்த பேட்ச் நேம் போட்டிருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "உங்க அம்மாவோட பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அம்மாவோட பேரு வென்னுன்னு குட்டி பாப்பா சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "அப்படின்னா அவ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது பிரெக்னன்ட்டா இருந்துட்டு தான் என்ன விட்டு போயிருக்காளான்னு" ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறான். இப்ப அவன் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, தாத்தா பாத்தீங்கன்னா, ஹீரோவோட முடியையும், பாப்பாவோட முடியையும் எடுத்து, "சீக்கிரமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வாடான்னு" சொல்ல, அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவன் இப்படி போனதுக்கு அப்புறம், அந்த இடத்துக்கு அந்த மோசமான பொண்ணு தான் வரா. இப்போ ஹீரோ பார்த்த உடனே, "இங்க என்ன பண்றீங்க? பார்ட்டிக்குள்ள வராம, உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி, இப்ப வந்து குழந்தைய பார்க்குறா. இந்த பிச்சைக்காரி கூட உங்களுக்கு என்ன பேச்சு? அவள அங்கேயே விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல, "என்னது பிச்சைக்காரியான்னு?" ஹீரோ கேட்குறான். "ஆமா, இவ ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க தான்னு" சொல்ல, "இங்க பாரும்மா, எங்கள பிச்சைக்காரங்கன்லாம் சொல்லாத. அவ வயலின் வாசிச்சு சம்பாதிக்கிறா" அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க, "யோவ்! பிச்சை எடுக்கிறதுல உனக்கு வீராப்பு வேறயான்னு" இவ சொல்லிட்டு அந்த குழந்தைய தள்ளி விடலான்னு வர, ஹீரோ அவளோட கைய பிடிச்சுர்றான். "யார தள்ளிவிட பார்க்குற?" அப்படின்னு சொல்லி, ஹீரா அவள பிடிச்சு கீழ தள்ள, தாத்தா பார்த்தீங்கன்னா, "அவ என் குடும்பத்தோட ஒரே வாரிசு. அவ மேல யாராவது கைய வைக்க நினைச்சீங்கன்னா, அவ்வளவுதான்" சொல்லி அவள புடிச்சுட்டு போக சொல்ல, இப்ப இந்த சைடு குட்டி பாப்பா மயக்கம் வந்து, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட, அத பார்த்தோனே ஹீரோ குட்டி பாப்பாவ அவனோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப டாக்டர் வந்து குட்டி பாப்பாவ செக் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "சார் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா குட்டி பாப்பா இவனோட குழந்தை தான். அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க, இந்த சைடு தாத்தாக்கும் இவனோட தம்பிக்கும் பயங்கர சந்தோஷம். என்னால நம்பவே முடியல. "உனக்கு 5 வயசுல அழகான குழந்தை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தையோட அம்மா வெண்ணுதான்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இப்ப தாத்தா டாக்டர் கிட்ட என்ன கேட்கிறார்ன்னா, என் பேர குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தை 2 நாளா சாப்பிடல. அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தை உடம்புல நெறைய காயம் இருக்கு. உடம்புல சுத்தமா சத்தே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. எந்த மாரி ஒரு சூழ்நிலையில என் குழந்தை வளர்ந்திருக்கான்னு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவோட தம்பி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு நம்மளோட குழந்தை ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்ததா சொன்னா பார்த்தீங்களா? அப்படின்னா இவ்ளோ நாள் எப்படி இவ வளர்ந்தான்னே தெரியலையேன்னு இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா உன்ன பெத்ததுக்கு அப்புறம் ரோட்ல விட்டுட்டு போயிட்டாளா? அதனால தான் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தியான்னு குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஹீரோயின பத்தி தப்பா யோசிக்க ஆரம்பிச்சுறான். இப்ப குழந்தை மயக்கத்துல கண்ண முழிச்ச உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா, "அம்மாடி நான் தான் உன்னோட தாத்தா. இவன் தான் உன்னோட அப்பா. உனக்கு அப்பா கிடைச்சுட்டாருன்னு" சொல்ல, "அங்கிள் நீங்க தான் என்னோட அப்பாவான்னு" குட்டி பாப்பா கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப அவங்கலாம் இப்படி சொன்ன உடனே, குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, அப்பா அப்படின்னு ஹீரோவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அத பார்த்த உடனே ஹீரோவோட தம்பிக்கு அழுகையா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, "அப்பா நான் பொறந்ததுலேருந்து உங்கள பார்த்ததே இல்ல தெரியுமா? எல்லாருக்கும் அப்பா இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் அப்பா இல்ல" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. "எல்லாமே அப்பாவோட தப்பு தான். அப்பாவ மன்னிச்சிரும்மா. இனிமே அப்பா உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு இனிமே நான் துணையா இருப்பேன்னு" சொல்லிட்டு இருக்க. குட்டி பாப்பா பாசத்தோட ஹீரோக்கு கிஸ் பண்ணுது. இப்ப இப்படி கிஸ் பண்ணோனே தாத்தா பார்த்தீங்கன்னா, "அம்மாடி நானும் உன்னோட தாத்தா தான். எங்க தாத்தா கிட்ட வாங்க. தாத்தா உன்ன நல்லபடியா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் குழந்தைக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன். என் குழந்தைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு" ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவோட தம்பி சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் குழந்தை வீட்டுக்கு வந்தத சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு, ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு பார்க்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு" சொல்ல, "கேளுமான்னு" ஹீரோ சொல்றான். "எனக்கு 1,000,000 பணம் வேணும்னு" சொல்ல, "எதுக்கு அவ்ளோ பணம்னு" இவங்க எல்லாம் முழிச்சுட்டு இருக்காங்க. "அம்மாக்காக தான் வேணும்." அம்மாக்கு 1,000,000 பணம் வேணும்னு குட்டி பாப்பா சொன்ன உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருது. "அப்ப பணம் வேணும்னு தான் என்ன விட்டுட்டு போனா, இப்ப பணத்துக்காக என் பொண்ண பிச்சை எடுக்க வச்சுட்டாளான்னு" ஹீரோ அவ மேல காண்டாயிட்டு இருக்க. இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, "இந்தாம்மா இந்த பணம் எல்லாமே உனக்கு தான். எவ்வளோ வேணுமோ செலவு பண்ணிக்கன்னு" சொல்லி தாத்தா கார்ட குடுக்க, இப்ப குட்டி பாப்பா அந்த கார்ட வாங்கிட்டு, "ரொம்ப நன்றி தாத்தா. ஒரு பேப்பரும் பேனாவும் குடுங்கன்னு" சொல்ல ஹீரோவோட தம்பி எடுத்து குடுக்குறான். இப்ப குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, இந்த 1,000,000 பணத்த நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என் தாத்தாக்கு திருப்பி குடுத்துருவேன்னு எழுதி அதுல கையெழுத்து போட்டு குடுக்குது. அத பார்த்த உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா, "இது சொத்துக்கே மகாராணி நீதான். இந்த பணத்த போய் நீ திருப்பி தர போறியா? அதெல்லாம் எதுவும் தர வேண்டாம்னு" சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோ என்ன சொல்றான்னா, "இந்த 1,000,000 பணத்த நீ எடுத்துட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். ரூ. 1 கூட அவளுக்கு நான் தரமாட்டேன்னு" சொல்ல, "டேய் என்னடா பண்றேன்னு" தாத்தா திட்டிட்டு இருக்க. இப்ப குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, "அப்பா எதுக்காக நீங்க பணம் தர மாட்டேன்னு சொல்றீங்க? அம்மாக்கு பணம் தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப நீங்க பணம் தர மாட்டேன்னு சொல்றீங்கன்னு" சொல்ல, "உனக்கு என்னைக்கும் அப்பா மட்டும் தான். அம்மா கிடையவே கிடையாது. உன்ன நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இனிமே அம்மா பேச்சையே முன்னாடி எடுக்காதன்னு" சொல்ல, குட்டி பாப்பா அழ ஆரம்பிச்சுருது. அத பார்த்த உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா, லூசு மாரி பேசாம அந்த பக்கம் தள்ளி போடான்னு ஹீரோவ அங்க இருந்து கூட்டிட்டு வந்து குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்காரு.
தாத்தா இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா வெளிய வரான். இப்ப அவன் இப்படி அப்செட் ஆயிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, குழந்தையோட அம்மா அவங்களோட லவர் தான். அவங்கள கூட்டிட்டு வர தானே வேணும். அவங்க எல்லாமே எப்படி குழந்தை வளரும்னு சொல்ல, ஹீரோவ மறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமா வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோ இவள எப்படி காதலிச்சான் அப்படின்றத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் வயலின் வாசிக்கிறத பார்த்து தான் ஹீரோ அவன் மேல காதல்ல விழுந்திருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த 5 வருஷம் நான் உனக்கு எத்தன தடவ கால் பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஆனா நீ என்னோட கால அட்டெண்ட் பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்லாம என் குழந்தைய பெத்துக்கிட்டு என் குழந்தைய இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திருக்க. கண்டிப்பா நான் உன்ன மன்னிக்க மாட்டேன்னு ஹீரோயின் மேல கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் உங்களோட பொண்ண காணுமா? தாத்தா தான் கால் பண்ணி சொன்னாருன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா தாத்தா ஒரு லெட்டர் தான் காட்டுறாரு. அப்பாக்கு அம்மாவ சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு எங்க அம்மாவ தான் ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே பெஸ்டான அம்மா என்னோட அம்மா தானே. குட்டி பாப்பா ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஹீரோயின பாக்குறதுக்காக போயிடுது. அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பெண்ணு எந்த மாரி மேஜிக் என் பொண்ணு மேல பயன்படுத்தியிருக்கான்னு தெரியலையே! இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும், என் பொண்ணு அவகிட்டயே போறான்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, சார் வென் மேடம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்ல, என்னது ஹாஸ்பிட்டல்லையான்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. என்னடா பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா பேத்திய பார்க்க போலான்னு எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. இந்த சைடு குட்டி பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நடந்துக்கத எல்லாத்தையும் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் அப்பாவ பார்த்தேன். ஆனா அப்பா உன்ன காப்பாத்த காசு தர மாட்டேன்னு சொல்ட்டாரு. உடனே நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன் தெரியுமா? எனக்கு அப்பாவ சுத்தமா பிடிக்கல. நம்ம 2 பேரும் மறுபடியும் நம்மளோட பழைய தெருவுக்கே போயிரலான்னு குட்டி பாப்பா பேசிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப குட்டி பாப்பா எப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, அதே ஹாஸ்பிட்டல் தான் இந்த பொண்ணு இருக்கா. ஹீரோ அன்னைக்கு புடிச்சு கீழ தள்ளுனதுல இவளுக்கு இடுப்பே உடைஞ்சு போச்சு போல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த குட்டி குழந்தைய திட்டிக்கிட்டே இருக்க. கரெக்ட்டா குட்டி குழந்தை அவ கண்ணுல மாட்டிருது. இப்ப அந்த குட்டி பாப்பா பார்த்த உடனே இவ வந்து வம்பிழுத்துட்டு இருக்க. ஆன்டி என்கிட்ட வந்து சும்மா வம்பிழுத்துட்டு இருக்காதீங்க. எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக நான் வந்தேன்னு சொல்ல, ஓ உன்னோட பிச்சைக்கார அம்மா இவ தானான்னு அவ கேட்டுட்டு இருக்க. எங்க அம்மா பத்தி தப்பா பேசாதீங்கன்னு குட்டி பாப்பா சொல்ல, அவள பாத்தீங்கன்னா டக்குன்னு அவளோட பிரேஸ்லெட்ட கழட்டி குட்டி குழந்தையோட அந்த பேக்ல போட்டுறா. இப்ப அத போட்ட உடனே அவள பாத்தீங்கன்னா, என்னோட டைமண்ட் நெக்லஸ் காணாம போயிருச்சு. அதோட ஒர்த் 2 மில்லியன் இருக்கும். அத தேடி கண்டுபிடிங்க. இவகிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன். இந்த பிச்சைக்கார குடும்பம் தான் என்னோட பிரேஸ்லெட்ட திருடி இருக்கணும்னு சொல்லி அந்த குட்டி குழந்தைய போட்டு இவ படாத பாடு படுத்திட்டு, அவ ஹேண்ட்பேக்ல இருந்து பிரேஸ்லெட் எடுத்துறா. அத பார்த்தோன அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, உன்ன போலீஸ்ல புடிச்சு குடுத்தே தீருவேன். நீ ஒரு திருடி அப்படின்னு சொல்லி குழந்தைய போட்டு புல்லி பண்ணிட்டு, அவ ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளி விட்டுறா. அப்படி தள்ளி விட்டதுல ஹீரோயின் கீழ விழுந்து கிடக்க, அத பார்த்த உடனே குழந்தை ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்குது. இப்ப அந்த குழந்தை இப்படி அழுதுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவங்க ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து அவளுக்கு ஒரு அடிய போட்டுட்டு குழந்தைகிட்ட வர, அப்பா இந்த ஆன்டி என்ன புல்லி பண்றாங்க. என்ன திருடின்னு சொல்றாங்கன்னு சொல்ல, குழந்தை இப்படி சொன்னத கேட்ட உடனே தாத்தா காண்டாயிட்டு, அவளுக்கு ஒரு அடிய போட, அத பார்த்தவொன்னே அவ ஷாக் ஆயிர்றா. அவன் என் வீட்டோட வாரிசுன்னு சொன்னேன். அது நீ மறந்து போயிட்டியா? அவன் என் வீட்டோட ஒரே வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் என்னோட பொண்ணுன்னு சொல்றான். அவன் சொன்னத கேட்டவுடனே அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்னது உங்க குடும்பத்தோட வாரிசான்னு அவ கேட்க, ஆமா அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. இப்ப அவங்க இப்படி சொன்னோனே அந்த குட்டி குழந்தை பார்த்தீங்கன்னா, அப்பா நான் எந்த நெக்லஸையும் திருடல. அவங்க சும்மா என் மேல பழி போட்டுட்டு இருக்காங்கன்னு குழந்தை அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, சிசிடிவிய செக் பண்ண சொல்றான். அத செக் பண்ணி பார்த்தா குழந்தை மேல எந்த தப்பும் இல்ல. இவ தான் எல்லா காரியத்தையும் பண்ணியிருக்கான்னு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா, இவள தூக்கிட்டு போய் ஜெயில்ல போடுங்கன்னு சொல்ல, தாத்தா ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம 2 பேரோட குடும்பமும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அந்த விஷயத்த மறந்து போயிட்டீங்களான்னு சொல்ல, எனக்கு என் பேர குழந்தை தான் முக்கியம். இவள தூக்கிட்டு போங்கன்னு தாத்தா சொல்லிடுறாரு. இப்ப தாத்தா எப்படி சொன்ன உடனே தாத்தாவோட ஆளுங்க அவள அங்க இருந்து கூட்டிட்டு போக, இப்ப குழந்தைய பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவ காப்பாத்துங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்ல, எங்க அம்மான்னு ஹீரோ கேட்கிறான். பார்த்தா ஹீரோயின் தரையில மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க. அத பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கி வச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருது. இப்ப அது எல்லாம் ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் குழந்தைய நல்லபடியா தான் பார்த்துட்டு, ஒரு நல்ல வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு தான் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அப்படி உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து தான் 2 பேரும் ரோட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இப்ப இது எல்லாமே குழந்தைக்கு தெரியும் இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, எங்க அம்மா தான் இந்த உலகத்திலே சூப்பரான அம்மா தெரியுமா? என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க. என் மேல அதிக பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, உன் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ பணம் வேணும்னு என்ன விட்டுட்டு போயிட்டு, இப்படி மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, மேடமோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. உடனே சர்ஜரி பண்ணியாகணும். சர்ஜரிக்கு 1 மில்லியன் செலவாகும்ன்னு சொல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சீக்கிரமா சர்ஜரிய பண்ணுங்கன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. குழந்தைக்கு பயங்கர சந்தோஷம்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அவ மயக்கத்துலேருந்து கண்ண முழிச்சு பார்த்து, "அம்மா அவங்களோட உடம்பு சரியாயிருச்சு. நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. சர்ஜரி பண்ணியாச்சுன்னு" சொல்ல, ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டல சுத்தி பார்க்குறா. இது பார்க்க கொஞ்சம் காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல் மாரி இருக்கேன்னு சொல்ல, "ஆமாம்மா இது காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல் தான். நான் உங்கள குணப்படுத்திட்டேன்னு" சொல்ல, "எப்படி குணப்படுத்துனேன்னு?" ஹீரோயின் கேட்கிறா. "அப்பதான் காசு குடுத்து உங்களுக்கு சர்ஜரி பண்ண வச்சாருன்னு" குட்டி குழந்தை சொல்லிட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தவுனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க, ஹீரோவும் இவள பார்க்குறான். உன்ன 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட தம்பி பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பாவ அந்த பக்கம் கூப்பிட்டுக்க, அவளும் அந்த இடத்துக்கு போயிடுறா. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உட்காருன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் எடுத்து ஹீரோயின்ட்ட குடுக்க, ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்ட பார்க்குறா. அவ குழந்தையோட கஸ்டடி ஹீரோக்கு வேணும்னு கேட்டிருக்கான். இப்ப அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அவளோட அப்பா நான் தான். அவளோட கஸ்டடி எனக்கு வேணும். இத பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இப்படி கேட்ட உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, அவளோட மனசுக்குள்ள, "என் கூட இருந்து என் பொண்ணு ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ சந்தோஷமா ஹெல்த்தியா இருந்தா எனக்கு அதுவே போதும்ன்னு" ஹீரோயின் அந்த பேப்பர்ல சைன் பண்ணலான்னு பார்க்க, ஹீரோ இன்னொரு டாக்குமெண்ட்ட எடுத்து குடுக்குறான். ஒருவேளை கஸ்டடி குடுக்க விருப்பம் இல்லன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கன்னு சொல்லி, இவன் டாக்குமெண்ட்ட குடுக்கலான்னு பார்க்க, அதுக்குள்ள அவ அந்த பேப்பர்ல சைன் போட்டு குடுத்துடுறான். அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "அப்படின்னா இப்படி ஒரு நிலைமையில கூட என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பலையான்னு?" ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, "இப்ப கூட உனக்கு பணம் தானே தேவைப்படுது" அப்படின்னு சொல்லி, அவனோட கார்ட தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு குட்டி பாப்பா தான் ஓடி வருது. இப்ப குட்டி பாப்பா வந்து, "ஒரு வழியா எனக்கு அம்மா, அப்பா 2 பேரும் கிடைச்சுட்டாங்க. இனிமே நம்ம எல்லாம் சந்தோஷமா வாழலாம்ன்னு" சொல்ல, "இங்க பாரும்மா, அம்மாவும், அப்பாவும் எப்பவும் ஒண்ணா இருக்க முடியாது. அந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்க. இனிமே நீ உன் அப்பா கூட தான் இருக்க போற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இப்படி சொன்ன உடனே குட்டி பாப்பா அழ ஆரம்பிச்சுருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அம்மா சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். இனிமே உன் அப்பா கூடவும், தாத்தா கூடவும் தான் நீ இருக்கணும்னு" சொல்லி குட்டி பாப்பாவ சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வெளிய வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின நெனச்சு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம், அவ இன்டர்வியூக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கா. அவங்க இவளோட ரெஸ்யூம பாத்துட்டு, "5 வருஷமா நீ வயலின் வாசிக்கல. இப்ப வந்திருக்க. அதெல்லாம் உன்ன வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு" தொரத்தி விட்டுர்றாங்க. அத பார்த்தவொனே இவள பாத்தீங்கன்னா, இதோட எனக்கு 8வது இன்டர்வியூ. யாருமே என்ன வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே! வேலை இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு இவ முழிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்ட் தான் வரா. "என்னதாண்டி ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேலை தான் கிடைக்கல. நான் வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, பார்ல வயலின் வாசிக்க கூப்பிடுறாங்க. "அங்க வேணா வந்து ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு" சொல்ல, இவளும் சரின்னு அந்த இடத்துக்கு வரா. இப்ப ஹீரோயின் இப்படி வந்துட்டு இருக்க. அந்த பார்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி இவகிட்ட தப்பா நடக்க பார்த்தானே ஒரு ஆளு. அவன் தான் வரான். இப்ப அவன் இவள பார்த்தா உடனே, "5 வருஷமா உன்ன தேடிட்டு இருந்தேன். என் கண்லே சிக்கல. ஆனா நீ இப்ப சிக்குவன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" அவன் அவனோட கண்ணாடிய கழட்ட, பார்த்தா அவன் ஒத்த கண்ணனா இருக்கான். இவ கண்ல குத்துனதுல அவன் கண்ணு பொட்டையா போயிருச்சு. இப்ப அவன பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "இங்க பாரு, நீ எனக்கு என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா, அதனால என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தெரியாம குத்துனேன். அது உன் கண்ல பட்டுருச்சுன்னு" சொல்ல, "எதுவா இருந்தா என்ன? உனக்காக தான் இத்தன நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு" அவ ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. இந்த சைடு பக்கத்து ரூம்ல ஹீரோவும் அவனோட தம்பியும் இருக்காங்க. அவனோட தம்பிக்கு பர்த்டே. அத செலிப்ரேட் பண்றதுக்காக தான் 2 பேரும் வந்திருக்காங்க. இப்ப பக்கத்து ரூம்ல இருந்து சவுண்ட் வர்றத பார்த்த உடனே, ஹீரோ போய் அந்த ரூம்ல பார்க்க, இவன் இவன்கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். அத பார்த்த உடனே ஹீரோ அவன புடிச்சு அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின காப்பாத்த, "யோவ்! நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரன். என்ன எதிர்த்தவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ சாதாரண ஆளுன்னு நெனச்சுக்கிட்டு, "அவன்கிட்ட வம்பு பண்ணாத. உடனே இந்த இடத்த விட்டு போயிரு. அதான் உனக்கு நல்லதுன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோ போகாம அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்கார்ந்தோம்னா, அவன பார்த்தீங்கன்னா, "ஏய்! ஹூவோட தம்பி நானு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா?" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கறதுக்குள்ள, ஹீரோவோட தம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அவன் வந்து, "அண்ணா, இவன் என் ஃப்ரெண்டுன்றத இப்பயே நான் மறந்துடுறேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு" சொல்ல, "என்னது அண்ணாவா?" அப்படின்னா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவ எனக்கு சொந்தமானவ. அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட். அவகிட்ட ஏதாவது வேலை வச்சுக்கிட்டேன்னா, உன்ன போட்டு தள்ளிருவேன்னு" சொல்லிட்டு, அவன் ஹீரோயின காப்பாத்த, இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கைய பாக்குறா. பார்த்தா ஹீரோவோட கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன அடிச்சதுனால, "உன் கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு பாரு. வா ஹாஸ்பிட்டல் போலான்னு" 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வர, இப்ப உள்ள ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ரூமுக்கு வெளிய தான் நின்னுட்டு இருக்கா. இவ இப்படி நின்னுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு தாத்தாவும் அந்த பொண்ணும் தான் வராங்க. இப்ப தாத்தா வந்து இவள பார்த்த உடனே, "உன்ன இவ்ளோ நாள் கழிச்சு பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. என் பேரனுக்கு அம்மா, அப்பான்னு யாரும் கிடையாது. அவன் வாழ்க்கையில நீ வந்த. நீயாவே அவன விட்டு போயிட்ட. போன வரைக்கும் சந்தோஷம் தான். இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில குறுக்க வராத. அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்பதான் உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சுச்சுன்னு" சொல்ல, "தாத்தா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவன விட்டு நான் போகுறதுக்கு காரணம்னு" இவ பேச வரும்போது, "வாய மூடு. நீ பேசி இங்க ஒண்ணும் சாதிக்க போறதில்லன்னு" அவ ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு, அவள அறையலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துடுறான். அவள அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லி, ஹீரோ அவள அங்கிருந்து கூட்டிட்டு போகலான்னு பாக்க, இவள பாத்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனவள எதுக்காக கூட்டிட்டு போறேன்னு சொல்ல,
என் லைஃப்ல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வரா. இப்ப அந்த இடத்த பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த இடம் என்ன இடம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோ ஒரு எம்ப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, "இந்த இடத்துல தான் நம்மளோட வருங்கால வீடு கட்டப் போறேன். அந்த இடத்துல பெட்ரூமு, இந்த இடத்துல பாத்ரூமு ஒண்ணு ஒண்ணா நான் ஆசை ஆசையா கட்டப் போறேன்னு" சொல்லியிருப்பான். பார்த்தா அந்த இடத்துல வீடே கட்டி வச்சிருப்பான். இவங்க எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, உள்ள போய் பாருன்னு சொல்ல, இவளும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறா. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்து இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, ஹீரோ அவனோட சட்டைய கழட்டி நெஞ்ச காட்டுறான். "இவ்ளோ காதல் வச்சிருந்த என்ன, என் நெஞ்சிலே குத்திட்டு போயிட்டல்லடி" அப்படின்னு. அவன் அவனோட காயத்த காமிச்சிட்டு இருக்க, அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேனோ, அந்த காதலோட அடையாளம் தான் இது. காசு வேணும்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுதுட்டு இருக்க, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "டெய்லி நான் உனக்கு கால் பண்ணுவேன். ஆனா நீ என்னோட ஃபோன எடுக்கவே மாட்ட. நான் டெய்லியும் உனக்கு எத்தன தடவ கால் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனா நீ அந்த கால அட்டெண்ட் பண்ண மாட்ட. நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருந்துச்சு. உன்ன தேட எத்தன வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா 5 வருஷமா என் கண்லே படாம இருந்த. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த? எந்த பணக்காரன் கூட சுத்திட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோ இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவ பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்து இவ அழுதுட்டு இருக்க, அந்த இதுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. "ஏண்டி நேத்து நைட்டு என்னதாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்கிட்ட தப்பா நடக்க பாத்துக்கிட்டான்டின்னு, இவ்ளோ நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, "சரி அத பத்தி கவலைப்படாத. உனக்காக ஒரு புது வேலை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ இன்டர்வியூ ட்ரை பண்ணி பாருன்னு" சொல்ல, இவளும் சரின்னு அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி வெளிய வந்துட்டு இருக்கும்போது, அவள யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவள கிட்னாப் பண்ணிட்டு போறத அவளோட ஃப்ரெண்டு பாத்த உடனே, "ஐயோ! என் ஃப்ரெண்ட யாரோ கடத்திட்டு போறாங்களே! எப்படி இவள காப்பாத்துறது? பூவால மட்டும் தான் இவள காப்பாத்த முடியும்னு" இவ நேரா ஹீரோவோட வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட வீட்ல ஒரு முக்கியமான பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பார்ட்டில தாத்தா பாத்தீங்கன்னா, அவரோட பேத்திய எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. "தாத்தா, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுருங்க. உங்க வீட்டு பொண்ணுன்னு தெரியாம அவள புல்லி பண்ணிட்டேன்னு" சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப அவ உள்ள ஓடி வந்து, "என் ஃப்ரெண்ட காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அதுக்குள்ள அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்து அவள தனியா கூட்டிட்டு வந்துர்றா. இப்ப அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம், "எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ யாருன்னா?" அவ கேட்கிறா. "அவன நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனோட வருங்கால பொண்டாட்டின்னு" சொல்ல, "என் ஃப்ரெண்ட யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவள காப்பாத்தணும். அவள காப்பாத்த ஹூவால தான் முடியும்ன்னு" சொல்ல, அவ செத்தே போனாலும் அதுக்கும் ஹூக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னா ஆல்ரெடி ஊர் உலகத்துக்கே தெரியும். இவன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி, அவ இவள உள்ளே விட மாட்டேங்கிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையேன்னு முழிச்சுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட குட்டி பாப்பா தான் வருது. இப்ப அந்த பாப்பா வந்தவுடனே இவள பாத்தீங்கன்னா, "உன் அம்மாவ காப்பாத்த உன் அப்பாவால தான் முடியும். சீக்கிரமா போய் உங்க அம்மா ஆபத்துல இருக்கான்றத உங்க அப்பா கிட்ட சொல்லு. அவர் நெனச்சா தான் காப்பாத்த முடியும்ன்னு" சொல்லிட்டு இருக்க, குட்டி பாப்பாவும் சரின்னு, "வாங்க 2 பேரும் ஒண்ணா போலான்னு" அவளையும் கூட்டிட்டு உள்ள வந்துடுது. இப்ப அந்த குட்டி பாப்பா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட ஓடி போக, இவள பாத்தீங்கன்னா, "என்னோட பணக்கார ஃப்ரெண்ட ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் அவள பாக்குறான். "பாத்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க, இவ ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு ஹீரோக்கு முன்னாடியே தெரியும். எல்லாரும் ஒண்ணா தானே படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "என் ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கா. அவள யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவள காப்பாத்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவன் இப்படி சொன்ன உடனே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் தான் ஓடிட்டு இருக்கு. எதுன்னு பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துட்டு இருப்பான் இல்லையா? அந்த ஃபுட்டேஜ் தான் இது. இத பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிறான். அந்த ஃபுட்டேஜ் அந்த இடத்துல போட்டு காட்டுனது இவளோட ஃப்ரெண்ட் தான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படுபாவி அவகிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருந்தான். அப்படி அவகிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது அவன் கண்ல குத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டான். இவ குத்துனதுலேருந்து அவன் வாழ்க்கை நரகத்துக்கு போயிருச்சு. அப்பைலேருந்து அந்த ஷூவ இவள பழி வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த சம்பவம் நடக்கும்போது அவ பிரெக்னன்ட்டா இருந்தா. அந்த விஷயத்த சொல்லலான்னு தான் உன்ன பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்தா. ஹாஸ்பிட்டல்ல உங்க தாத்தா உனக்கு பிரெயின் கேன்சர் இருக்கறதா பேசிட்டு இருந்தாரு. அவள நீ பிரேக்கப் பண்ணா தான் உன்ன ட்ரீட்மெண்ட்க்கு ஃபாரின்க்கு அனுப்புவேன்னு சொன்னாரு. இது எல்லாத்தையும் அவ கேட்ட உடனே தான் உன்ன பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டான்னு, இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, இத்தன வருஷமா அவ மனசுல நீ மட்டும் தான் இருக்க. வேற யார் கூடயும் வாழ்ந்ததில்ல. அவ குழந்தைக்காக தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால தான் இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சான்னு, இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ எனக்காக தான் என்ன விட்டுட்டு போயிருக்கா. நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் என்ன விட்டு போயிருக்கான்னு, இப்ப ஹீரோயினோட ஆளுங்கள கூப்பிட்டு, "சீக்கிரம் என் பொண்டாட்டி இருக்க இடத்த கண்டுபிடிங்க" அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோயின காப்பாத்த வந்துட்டு இருக்க, பார்த்தா அந்த சைடு ஹீரோவ கடத்துனது இந்த சிவாவோட வேலை தான். இப்ப இந்த ஷூவ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கடத்திட்டு வந்து, இப்ப இந்த ஹூவால எதுவும் பண்ண முடியாது. பணக்காரன் உன் பின்னாடி இருக்கான்னா, என்ன வேணாலும் பண்ணலாம்னு நெனச்சியாடி? கண்டிப்பா முடியாது. இந்த தடவ என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, இவன் கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருக்க, லூசு மாரி பண்ணிட்டு இருக்காத. என்னைக்கு நீ ஆசைப்பட்டது நடக்காதுன்னு இவ சொல்ல, அவன பார்த்தீங்கன்னா, உன்ன அடைய முடியலாட்டியும் உன்ன போட்டு தள்ளவாத முடியும்ல அப்படின்னு, அவன் ஹீரோயின அடிக்கிற மாரி வர,
அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட, ஹீரோவோட ஆளுங்க எல்லாம் அவங்கள புடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்திட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே! நீ நல்லபடியா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி அவளோட கை கட்ட அவுத்து விட்டுட்டு இருக்க. "ப்ளீஸ் என்ன விட்டுடான்னா" அவன் கத்திட்டு இருக்கான். இவன் இப்படி கத்துனோனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா உன்ன விடமாட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண தப்புக்காக அப்பயே உன்ன கொன்றுக்கணும்னு" சொல்ல, ஹீரோ அவனோட ஆளுங்கள விட்டு அவன அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லிறான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு" சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டும் வந்துர்றா. "நான் தான் எல்லா உண்மையும் சொன்னேன்" அப்படின்னா அவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உனக்கு என் மேல கோவம் இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவே எனக்கு உன் மேல கோவம் இல்ல. எல்லாமே என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சுரு. நான் தான் உன்ன புரிஞ்சுக்காம போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவள ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சுரு. இனிமே உன் வாழ்க்கை இந்த மாரி கஷ்டத்துல போறதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் பண்ண தப்ப திருத்திக்கணும்னு நெனைக்கிறேன். உன்ன பத்தி புரிஞ்சுக்காம போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்பயே அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். "என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிறா. இப்ப அவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவ கையில ரிங்க போட்டு விட்டு ஹீரோயின கிஸ் பண்ண, அத பார்த்தோனே இவளோட ஃப்ரெண்டுக்கும் தம்பிக்கும் பயங்கர ஹேப்பியா இருக்கு. ஒரு வழியா என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட குட்டி குழந்தைய பார்த்து பாசமா பேசிட்டு இருக்கா. "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்மா" அப்படின்னு சொல்ல, "நானும் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்மா. என்ன விட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு" சொல்ல, "கண்டிப்பா உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு தாத்தாவும் வந்துடுறாரு. இப்ப தாத்தாவ பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் உண்மையாவே ஹூவ ரொம்ப காதலிக்கிறேன் தாத்தா. இனிமே என்ன எதிரியா பார்க்காதீங்கன்னு" சொல்ல, "கண்டிப்பா பார்க்க மாட்டேன். எனக்கு மருமகளா வந்தா எனக்கு சந்தோஷம் தான். வாமான்னு" சொல்லி தாத்தாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்தத மறுபடியும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. "சூப்பர், சூப்பர். எங்க அப்பா செலிப்ரேட் பண்றதுல வேற லெவல்ல குட்டி பாப்பா சொல்லிட்டு இருக்க." இந்த சைடு இந்த பொண்ண தான் காட்டுறாங்க. அவளும் அதே இடத்துல தான் இருக்கா. இப்ப அவளுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. அத பார்த்தவுடனே அவ சந்தோஷமா பேசிட்டு என்ன சொல்றான்னா, "என்னோட அம்மா ஃபாரின்லேருந்து திரும்ப வராங்க" அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம்னு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹூவ எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவனோட ரூமுக்கு வந்துர்றான். இப்ப ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் ஒரே ரூம்லயா தங்க போறோம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. அதுல ஏதாவது உனக்கு சந்தேகமா? என் பொண்டாட்டினா என் ரூம்ல தானே இருந்தாகணும்னு" ஹீரோ சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா வெட்கப்பட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிர்றா. இப்ப ஹீரோயின் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு குட்டி பாப்பா வர 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுட்டு குட்டி பாப்பாவே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, "ஆமாப்பா 2 பேரும் என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுவாம்மா, அப்பா எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருந்தேன். எக்சர்சைஸ் பண்ணா தானே உடம்பு நல்லா இருக்குன்னு" ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. இந்த சைடு ரூமுக்கு வெளியே தாத்தாவும் ஹீரோவோட தம்பியும் நின்னுட்டு, "குட்டி பாப்பா இங்க ஓடி வான்னு" சொல்ல, குட்டி பாப்பாவும் தாத்தா கிட்ட போது. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "இங்க பாரு செல்லம், இன்னைக்கு நைட்டு அம்மா, அப்பா கூட நீ தங்க வேணாம். அவங்க 2 பேரும் தனியா தூங்கட்டும். அவங்க 2 பேரும் தனியா இருந்தா தான் உனக்கு குட்டி தம்பி, தங்கச்சியும் வரும்ன்னு" சொல்ல, "ஏய் ஜாலியே எனக்கு குட்டி தம்பி, தங்கச்சி வரப்போகுதுன்னு" குட்டி பாப்பா அவங்க கூட போயிட்டு இருக்கு. இந்த சைடு தாத்தா பாத்தீங்கன்னா, அந்த ரூம் கதவ சாத்திட்டு வராரு. இவர் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு, அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த பொண்ண தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா ஃபாரின்லேருந்து திரும்ப வந்துட்டாங்க. அவங்க வந்தோனே இவ போய் அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுட்டு, "அம்மா நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நானும் தான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னு" இவ சொல்றா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அம்மா பூவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு குழந்தையெல்லாம் இருக்கு" அப்படின்னு சொல்ல, "என்னது கல்யாணமா?" அப்படின்னா அவங்க அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அம்மா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கல்யாணம் ஆகி 5 வயசுல ஒரு குழந்தை வேற இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல விடுமா, வாழ்ந்தா சந்தோஷமா வாழட்டும்னு" அவங்க சொல்லிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" இவ கேட்கிறா. "ஒரு மியூசிக் காம்படிஷன் நடத்தலாம்னு இருக்கேன். அத பத்தி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு" அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் எல்லாரும் சாப்பிடலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கைய புடிச்சுட்டு ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, "அண்ணா ஒரு வயலின் காம்படிஷன் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அது சாங் குடும்பம் தான் பண்றாங்க. அதுல அண்ணிய கலந்துக்க வைக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா. என் பொண்டாட்டிக்கு வயலின் வாசிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவ இல்லாமயா?" அப்படின்னு ஹீரோ அடுத்த நாளே பாத்தீங்கன்னா, ஹீரோயின் அந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வர, அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்கா. இப்ப அவ இவள பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு" ஹீரோயின் சொல்ல, "காம்படிஷன்லயா? இந்த காம்படிஷன்ல உன்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணோட அம்மாவ தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஒரு வயலின பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணு வயலின் வாசிக்கும்போது, அந்த வயலினோட ரொப்ப பிஞ்சு போயிருக்கும். அத பார்த்த உடனே அந்த குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, "ஆமா அந்த வயலின நான் உடைச்சுட்டேன். என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல தங்கம். அம்மா சரி பண்ணி தரேன்னு" அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வளர்த்துட்டு இருக்க பொண்ணு, அவங்க தத்தெடுத்து வளர்த்த பொண்ணு. உண்மையான பொண்ணு அவ கிடையாது. அவ காணாம போயிட்டா. இப்ப இது எல்லாத்தையும் நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து, "மேடம் காம்படிஷன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க போலான்னு" சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவங்களும் அந்த இடத்த விட்டு வெளிய வராங்க.
இப்ப அவங்க அம்மா ஜட்ஜ்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஒவ்வொரு ஆளா அவங்க டேலண்ட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க, அடுத்து ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வரலான்னு பார்க்கிறா. இவ இப்படி வரலான்னு பார்த்துட்டு இருக்க, ஒரு பொண்ணு வேணும்னே ஹீரோயினோட மேல காஃபிய ஊத்திர்றா. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "மேடம் மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன். என் கூட ரூமுக்கு வாங்க. இத கிளீன் பண்ணி விடுறேன்னு" சொல்லி ஹீரோயின ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வரா. எல்லாமே இந்த சாங் குடும்பத்தோட பொண்ணோட வேல தான். இப்ப ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள வந்த உடனே, அந்த இடத்துல அந்த உடைஞ்சு போன வயலின் இருக்கத பார்க்கிறா. இப்ப அத பார்த்த உடனே இத பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு சின்ன வயசுல நடந்தது லைட்டா ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவ சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையுமே மறந்து போயிருப்பா. அந்த சாங் குடும்பத்தோட உண்மையான வாரிசு இவ தான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு, இவ மண்டையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த சைடு இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து, "அம்மா ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. உங்களோட வயலின் இருக்கே, அந்த வயலினுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன்." அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப இவங்க அம்மா இங்க வந்த உடனே அவளே பார்த்தீங்கன்னா, "அம்மா இவ அந்த வயலின தொட்டுட்டா. அது மட்டும் இல்லாம அதுல ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சுன்னு சொல்ல, எங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆயிட்டு அந்த வயலின் எடுத்து பாக்குறாங்க. "உன்ன யாரு உள்ள விட்டது? என் வயலின் எவ்வளவு தைரியம் இருந்தா தொடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் அது தொட்டது உண்மைதான். ஆனா அதுல ஸ்க்ராட்ச் விழுந்தது என்னால கிடையாதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "வாய மூடு. இனிமே இந்த இடத்துல இருக்காத. இந்த இடத்த விட்டு போனா அவங்க அம்மா திட்டிட்டு இருக்க. உனக்கு ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுக்குறேன் பாரு. உன்னை சிக்க வைக்கிறதுக்காக நான் போட்ட பிளான் தானேன்னு" அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவள அங்க இருந்து தூக்கிட்டு போங்கன்னு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருக்க. அவங்க ஆளுகளும் ஹீரோயின் அங்க இருந்து புடிச்சிட்டு போறாங்க. இப்ப அவங்க இப்படி புடிச்சிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அவங்கள அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின காப்பாத்திடுறான். "உனக்கு எதுவும் ஆகலையே? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் நல்லா தான் இருக்கேன்னு" ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "ஓ! இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆன்டி நான் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டேன். இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு இருக்கா. "இந்த வயலின் உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பொண்ணு நீயும் சின்ன வயசுல விளையாண்டீங்களே, அந்த வயலின இவ டேமேஜ் பண்ணிட்டா. அந்த கோவத்துல தான் அவள புடிச்சு வெளிய தள்ளிட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "மேடம் ப்ளீஸ் எனக்காக ஒரு வாய்ப்பு குடுங்க. என் மேல எந்த தப்பும் இல்லன்றத நான் நிரூபிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் எந்த வாய்ப்பும் வேண்டான்னு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உடைஞ்ச வயலினா இருந்தாலும் என்னால வாசிக்க முடியும்னு" சொல்ல, இதே வார்த்தைய அவங்க பொண்ணு சொல்லியிருப்பாங்க. அத யோசிச்சு பாத்துட்டு இவங்களும் சரின்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா சின்ன வயசா இருக்கும்போது எத சொல்லிக் குடுத்தாங்களோ, அத கரெக்ட்டா வாசிக்க அவங்க ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இப்ப அவங்க இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்க, "அப்படின்னா இந்த வயலின நீ உடைக்கல, வேற யாரு உடைச்சது?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த வயலின்ல உடைஞ்ச இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அத வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல, இப்ப இந்த வேலைக்கார பொண்ணு பாத்தீங்கன்னா, "மேடம் நான் தான் உடைச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு" இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "சாரிம்மா உன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிறேன். நீ ஃப்ரீயா இருந்தா நாளைக்கு என் கூட டின்னர் வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க ஹீரோயின பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. "உன்னோட அம்மா அப்பா யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. நான் ஒரு அனாதை" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவங்க பாசத்தோட ஹீரோயினோட மண்டையில கை வச்சு அவளோட முடிய எடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், இந்த லேடி பாத்தீங்கன்னா, அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட உடனே டிஎன்ஏ டெஸ்ட் குடு, எனக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் உடனே வேணும்னு சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறானுங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் சாங் வீட்ல இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, காஸ்ட்லியான பிரேஸ்லெட், நகை அப்படின்னு நெறைய கிஃப்ட்ட பாத்துட்டு, அம்மா எனக்காக தான் ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்காங்க போலயேன்னு, அத பாத்து இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மாவ பாத்த உடனே, "அம்மா இந்த கிஃப்ட் எல்லாம் எனக்காக தானே, எனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இத உனக்காக ரெடி பண்ணலம்மா, இன்னொரு ஆளுக்காக ரெடி பண்ணேன்னு" அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்கன்னு சொல்ல, வேலைக்காரங்களும் அந்த கிஃப்ட்ட அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க இப்படி பண்ணத பார்த்தோம்னா, அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, என்ன அம்மா பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்களேன்னு அவங்க அம்மா மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஃபேமிலிய தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு அவங்க ஃபேமிலி முன்னாடி காமிச்சிட்டு இருக்க. இவங்க எல்லாம் இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு சொல்றாங்க. அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, இதோட 18 ட்ரெஸ் மாத்திட்டேன். ஏன் என்ன போட்டு இந்த பாடுபடுத்துறீங்கன்னு தெரியல. இதுக்கு மேல என்னால மாத்த முடியல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அட என்னம்மா வயலின் வாசிக்கும்போது நல்ல ட்ரெஸ் போட்டு வச்சா தானே நல்லா இருக்கும். நாளைக்கு ஃபாரின்லாம் போக வேண்டியது வரும்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா அண்ணி சொன்னத செய்யுங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, எங்க அம்மா நான் சொல்ற ட்ரெஸ் தான் போட்டாகணும். எந்த ட்ரெஸ் அழகா இருக்கோ அந்த ட்ரெஸ் தான் எங்க அம்மா போட்டாகணும். போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அதே தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட உனக்காக தான் இந்த செயின் வாங்குனேன். இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் பாருன்னு அவளோட கழுத்துல போட்டு விட்டுட்டு, காம்படிஷன்ல நீ தான் வின் பண்ணணும்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா காம்படிஷன் நடக்கிறனால தான் காட்டுறாங்க. இப்ப இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஹிரனோட குடும்பம் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல தாத்தாக்கு இடம் கிடைக்கல. அத பார்த்த உடனே தாத்தா ஒரு தும்மல போட, அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் பயந்து ஓடி போயிடுறாங்க. ஐய்யய்யோ! இந்த ஆளுக்கு சளி பிடிச்சிருக்கு போலயே அப்படின்னு அவங்க எல்லாம் ஓடி போக, டேய் இடம் கிடைச்சிருச்சு வாங்கடா உட்காரலான்னு இவங்க எல்லாம் ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கப்போற காம்படிஷன்ல நீ ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா நான் விடமாட்டேன் அப்படின்னு, இவ அவங்க அம்மாவ பார்க்க வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா ரூமுக்குள்ள உட்கார்ந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட பார்க்குறாங்க. பார்த்தா அதுல ஹீரோயின் அவங்க சொந்த பொண்ணுன்னு இருக்கு. அத பார்த்தோனே அவங்க ரொம்ப சந்தோஷமாகிட்டு, என்னால நம்பவே முடியல. நான் என்னோட காணாம போன பொண்ண கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு இவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவ கேட்டுர்றா.
இப்ப அவ இப்படி கேட்ட உடனே நேரா அவங்க அம்மாவ பார்த்து பேசதான் வரா. "அம்மா உங்களோட பொண்ணு உயிரோட இருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாம்மா, வெண்ணு தான் என்னோட பொண்ணு. அவ உயிரோட இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா?" என்னால நம்பவே முடியல. எனக்கு அளவில்லா சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, இவ்ள பார்த்தீங்கன்னா, "அம்மா அவ செத்து போகலையா? உயிரோட தான் இருக்காளா? உங்களோட ஒரே பொண்ணு நான் தானே! அவ சாகாம எதுக்கு உயிரோட இருக்கான்னு தெரியலையேன்னு" இவ கத்திட்டு இருக்கா. அவங்க அம்மா கோவத்துல இவள அரைஞ்சிடுறாங்க. "என்ன பேசிட்டு இருக்க? என் பொண்ணு சாகணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்க. அவங்களுக்கு ஆஸ்துமா வந்துருது. இப்ப இப்படி வந்தவுனே, அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெடிசின் எடுத்துட்டு இருக்க. இவ அந்த மெடிசின தட்டி விட்டுட்டு, "உங்களோட பொண்ணு நான் தான்னு இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெண்ணு தான் உங்களோட சொந்த பொண்ணுன்னு யாருக்கு தெரியாது. அது நீங்க இருந்தா தானே தெரிய வரும்னு." இவ அவங்க அம்மாவையே காப்பாத்தாம அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு வரா. இப்ப அந்த ஆள பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மாவ இன்வைட் பண்ண, அந்த இடத்துக்கு அவங்க பொண்ணு தான் வரா. அம்மாக்கு ஆஸ்துமா பிரச்சனை, அவங்களால வர முடியல. அதனால இன்னைக்கு நடக்க போற ஈவென்ட்ட கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்டவுடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவோட ஒரே சொந்த பொண்ணு நான் தான். அவங்களுக்கு அப்புறம் எல்லா டெசிஷனும் நான் தான் எடுப்பேன். அதனால இந்த ஈவென்ட்ட இன்னைக்கே கேன்சல் பண்றேன்னு சொல்ல, அவங்களுக்கு என்னாச்சுன்றத நீ சொல்லியே ஆகணும்னு ஹீரோயின் கேட்கிறா. இவ இப்படி கேட்டவுடனே, உன்னால தான் என் அம்மாக்கு பிரச்சனைன்னு அவ ஹீரோயின பிடிச்சு தள்ளி விட, கரெக்ட்டா ஹீரோ அவள பிடிச்சிடுறான். இப்ப அந்த பொண்ணு ஹீரோயின்ட்ட வந்து என்ன சொல்றான்னா, "இவன் எங்களோட ஸ்டேஜ்ல வயலினே வாசிக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா எவ்ளோ பெரிய வயலினிஸ்ட் தெரியுமா? அவங்க முன்னாடி இவ வாசிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொன்னாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மாவ பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அங்க உள்ள ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மாக்கும் நெறைய ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க போல. இப்ப அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு ஆஸ்துமா வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு தாத்தா குட்டி பாப்பாவ பார்த்து நடந்தத சொல்லுமான்னு சொல்ல, குட்டி பாப்பாவும் நடந்தத சொல்லுது. என்னடான்னு பார்த்தா, குட்டி பாப்பாவும் தாத்தாவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசுறத அவங்க ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவ அவங்க அம்மாவ காப்பாத்தாம அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், குட்டி பாப்பாவும் தாத்தாவும் போய் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் சொன்ன உடனே, இந்த மாரி மோசமான பொண்ண பார்த்ததே இல்ல. இவள போய் தத்தெடுத்து வளர்த்துருக்காங்களேன்னு, அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் கத்திட்டு இவள தூக்கி ஜெயில்ல போட சொல்லிட்டு இருக்க. "நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" ஹீரோயின் போயிட்டு, "ஏன் அந்த ஆன்டி இப்படி பண்ணாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா நீங்க சாங்கோட சொந்த பொண்ணு. அதனால தான் அந்த ஆன்டி இப்படி பண்ணாங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட குடுக்க, அந்த ரிப்போர்ட்ட ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "அம்மாடி, நீ என்னோட சொந்த பொண்ணு. சின்ன வயசுல உன்ன தொலைச்சுட்டு இவ்ளோ நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? நீ இவ்ளோ மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கன்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சுரு. எல்லாமே அம்மாவோட தப்பு தானே." இவங்க அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் அவங்கள பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. பார்த்தா 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு சேர, இந்த சைடு ஹீரோக்கு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோயின் தானே எல்லாத்தையும் மறந்துட்டா. ஆனா ஹீரோக்கு இவ கூட ஒண்ணா சேர்ந்து வளர்ந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்த உடனே, அவனும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "உன்ன மாரி ஒரு பாம்ப வளர்த்தத நெனச்சா எனக்கு வெட்கமா இருக்கு. உன் அக்கா இத்தன வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சத நெனச்சு நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா, அவளையே கொலை பண்ண பார்த்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அம்மா என்ன மன்னிச்சுருங்க. இது தெரியாம பொறாமையில இப்படி பண்ணிட்டேன்னு" அவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அவங்க அம்மா அவள அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம், இந்த காம்படிஷன நானும் என்னோட சொந்த பொண்ணு சேர்ந்து தான் நடத்தப் போறேன்னு, அவங்க அம்மா வயலின் வாசிக்க, ஹீரோயின் பாட்டு பாடுன்னு, அந்த காம்படிஷனே ஜகஜோதியா நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஃபேமிலியா எல்லாரும் தோட்டத்துல ஹேப்பியா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி வந்து உட்காரு, நடக்காத, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சுன்னு இவங்க அம்மாலாம் பதறி போயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் பதறி போய் கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் என் பொண்டாட்டி மறுபடியும் பிரெக்னன்ட்டா இருக்காளே அப்படின்னு, இவன் பிரெக்னன்சி ரிப்போர்ட்ட காமிச்சுட்டு, மொத்தம் 3 குழந்தைங்க வயித்துல இருக்காங்கன்னு சொல்ல, என்னது 3 குழந்தைங்களான்னு அவங்க அம்மா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு தாத்தாக்கு அதுக்கு மேல சந்தோஷம். இப்ப குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 தம்பி, தங்கச்சி வரப்போறாங்கன்னு பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவங்க எல்லாம் ஹேப்பியா சிரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்த நெனச்சு. இப்ப ஹீரோவோட தம்பி பார்த்தீங்கன்னா, இந்த சந்தோஷத்த செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். வாங்க எல்லாரும் போலான்னு அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கையில கைய வச்சுட்டு, அவள கிஸ் பண்ற மாரி கிட்ட போக, இவளே ஹீரோவ கிஸ் பண்றா. இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.